வணக்கம் நண்பா. டிவிக்கே ஒரு டம்மி கட்சி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டிவிக்கே உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையோ இல்ல அரசியல் குழப்பத்தையோ 2026 தேர்தலில் ஏற்படுத்துறது உறுதி. நேற்று நடந்த மாநாட்டு பத்தியும் விஜய் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆகஸ்ட் 27 விஜயகாந்த் அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு விஜயகாந்தோடைய மண்ணான மதுரையில மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி டேட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துறதுனால டேட் முன்னாடியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை பாத்தீங்கன்னா பரிந்துரைத்துல பெயர்ல 18 இருந்து 21 ஏதாவது டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில மிக பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா மாநாடு திடல்ல வேற லெவல்ல ஒரு மாநாடு நடந்துருந்துச்சு. அது மாநாடா கடல் கூட்டமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாம பார்த்திருந்தோம். அந்த 21 நடக்கிற மாநாட்டுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கம்பம் இருந்துருச்சு. அந்த 100 அடிக்கு மேல இருக்க கொடிக்கம்பம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோட கார் மேல விழுந்துருச்சு. அந்த நிர்வாகி எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நிறைய மீடியா பாத்தீங்கன்னா அதுல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நெகட்டிவா இருந்தாலும் எல்லா கட்சியினரையும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயலா அமைஞ்சது. அன்னைக்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கூட்டங்கள் அன்னைக்கே வர தொடங்கிட்டாங்க. அன்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதியே விஜய் ஃபிளைட்ல வராரா இல்ல கார்ல வராரா, எல்லா நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா லைவ்ல விஜய் வீட்டுல இருந்து நீலங்கரையில இருந்து கிளம்பக்கூடிய கார்ல இருந்து இது போன்ற நிறைய கேள்விகளை பாத்தீங்கன்னா மீடியா எழுப்பிட்டே இருந்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, ஏன் மீடியா விஜய்க்கு இவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய பட்டாளம் விஜய்க்கு இருக்கு. அது நீங்க நம்பினாலும் நம்பலினாலும் கண்டிப்பா 2026 தேர்தலில் அது பிரதிபலிக்கும். நாம ஏன் விஜய் பத்தி பேசுறோம், ஏன் நாம 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் விஜய் பத்தியே அதிகமான வீடியோக்கள் போடுறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் இந்த தொகுதி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, இந்த தொகுதி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு கணிக்க முடியும். ஆனா டிவிக்கே பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையும் ஒரு குழப்பத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பலமும் அடங்கி இருக்கிறதா நான் பாக்குறேன். தளம்பலுக்கு மத்தியில உங்களோட புலம்பல் என் காலை கேட்டுருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி தொண்டனா இருந்து இந்த கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பலம் பொருந்திய நபர்களா வளர்ந்து விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக எல்லா மக்களும் அவ்வளவு வெறியா அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது, அதிக அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் அவங்க ஒரே ஒரு ஃபேஸ்க்காக மட்டும்தான் வேகமாகவும் விவேகமாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஃபேஸ் விஜய். இந்த மாநாட்டுல ஒரு முதன்மை குறிக்கோளா என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1967 எப்படி காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றுச்சோ, அதே போல 1977 எப்படி திமுகவிடமிருந்து ஆட்சியை அதிமுக கைப்பற்றுச்சோ, அதே போல 2026 விஜய் கைப்பற்றுவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை முன்னிறுத்தி தான் இந்த மாநாடு விழா தொடங்குச்சு. இந்த மாநாட்டுல ஏகப்பட்ட கிரௌடுகள் இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடா தான் நாம பாக்குறோம். ஏன் அப்படின்னா 2026 முன்புக்கு பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா நடத்தக்கூடிய பெரிய மாநாடா இதுதான் இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சுற்றுப்பயணம் போறதா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய மாநாடா கடைசி நேரத்துல அமைஞ்சது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஏன் விஜய் வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மக்களிடம் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில இந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிவிகேவை பார்த்து அஞ்சக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கா கண்டிப்பா 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 இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, நம்ம மாநாட்டுக்குள்ள வந்துருவோம். மாநாட்டுல விஜய் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மாநாட்டுல ஒரு விஜய் பாத்தீங்கன்னா பேசினாரு அப்படிங்கிறத விட ஒரு படமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் காட்டிட்டாரு. அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய் 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 கண்ணுல அப்படியே ஐயோ தளபதி கிட்ட இருக்கக்கூடாதா அப்படியே பார்த்து தளபதி அப்படி சொல்லி ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்த. அது மட்டும் இல்லாம விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரோ, ஒரு கிளைமேக்ஸு, நடுவுல ஒரு பஞ்சு, நடுவுல சில டைலாக்கு, நடுவுல ஒரு பாட்டு, அப்புறம் நடுவுல ஒரு காமெடி, இது போல ஒரு முழு படத்தை புரியுற மாதிரியும் அவரோட ஸ்டைல்ல எப்படி கொடுக்கணுமோ அதை 100% கொடுத்துட்டாரு.
அதுல இது வரைக்குமே பாத்தீங்கன்னா மாநாட்டுல யாரையும் அதிகமா நேரடியா தாக்கி பேசியிருக்க மாட்டாரு. ஆனா இந்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரையும் தாக்கி பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பா அதிமுகவையும் பாஜகவையும் திமுகவையும் பேசியிருக்காரு. இது வரைக்கும் அதிமுகவை பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே அந்த காணொலியை பாத்துருங்க. ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. எப்பயும் போலயே ஸ்டார்டிங்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே அப்படின்னு சொல்லிதான் இந்த மாநாட்டையும் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. ஒரு சிங்கம் தனியாவும் வரும் கூட்டமாவும் வரும். ஆனா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறைய குறி வச்சு அடிக்கணும்னு நினைச்சதுன்னா கண்டிப்பா அதை அடிச்சே தீரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எம்ஜிஆர் விஜயகாந்த் விஜய் எம்ஜிஆர் கூட நான் வாழ்ந்து பழகல. என்னுடைய அண்ணனான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் நெருங்கி பழகியிருக்கேன். அடுத்து விஜய் வந்து விஜயகாந்த் கூடயும் எம்ஜிஆர் கூடயும் ஒரு ஒரு ஒப்பிட்டு ஒரு மிகப்பெரிய தலைவர் நான் தான், அடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் நான் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் பஞ்சா பேசியிருந்தாரு. உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. எல்லா தொகுதிக்கும் மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு இது போன்ற எல்லா தொகுதிக்கும் நான் தான் வேட்பாளர், இதுதான் சின்னம் அப்படின்னு சொல்லி விஜயோட ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா காட்டி நீங்க வந்து நான் காட்டுற வேட்பாளரை நான் வந்து உங்க தொகுதியில நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சொல்லியிருந்தாரு. எல்லா கட்சியினரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மாநாடு நடத்த முடியாது, ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது, ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முடியாது, ஒரு தேர்தலில் நிற்க முடியாது, தேர்தலில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா வந்து தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதே போல 2026லயும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். வந்து பாத்தீங்கன்னா திமுகவை கொஞ்சம் அதிகமாகவே விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜக இப்ப ஆட்சி அதிகாரம் இருக்கு, பாஜக ஏன் வந்து பழி வாங்குறீங்க, ஏன் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக செயல்படுறீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் துரோகம் பண்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுங்க, கட்சி தீவை மீட்டெடுத்து கொடுங்க, நீட் தேர்வை ரத்து செய்யுங்க, இது போன்ற பல கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையை அடுக்கடுக்கா வச்சிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்டான விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாநாட்டுல பதிவு பண்ணியிருக்காரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மற்ற கட்சியினர் பாத்தீங்கன்னாலும் சப்போர்ட் பண்ணுங்க. டிவிக்கு சார்ந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மூலியமா எனக்கான ஒரு சின்ன ஆதரவை திரட்டி கொடுங்க. இன்னொரு வீடியோல இன்னும் நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டை கண்டிப்பா சுவாரஸ்யமான பார்வையில பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் பாரதி. நன்றி, வணக்கம்.